ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த சீரிஸோட 6th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க லீயை பார்த்துட்டு வரல. ஆமாம், நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ட்டு வேறு கேட்பாரு. லீ வந்து தன்னை தான் கேட்குறாரு போல் அப்படின்னு நினச்சிட்டு உடனே வேறு ஃப்ரெண்டில் வருவானா, வா உங்ககிட்ட நான் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இழுத்துட்டு போயிடுவார். என்னடா இது ஒரே அதிசயமாக இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் இதானே ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறாங்க. ஆனால் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்ட்டு வேறு கேட்பா. எனக்கும் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு லீயும் வேறு முடிச்சுட்டே உட்காந்துட்டு இருப்பான். வெளில வாங்கும், ஏன்டா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க, பப்ளிக் பிளேஸ்லாம் போகாதன்னு தானே சொன்னேன், உன்னையே நீ எக்ஸ்போஸ் பண்ணிக்கிற, ஏதாவது பிரச்சனை இழுத்துட்டு வர போகிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு வர கத்திக்கிட்டு இருப்பாரு. ஏய் ஒரு நிமிஷம் இரு, ஒழுங்காக உண்மையை சொல்லு, என்ன தான் நடக்குது, நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிறேன்னு தெரியுது, மரியாதை எல்லாத்தையும் சொல்லுன்னு வர யோவும் கேட்பான். நான் எதுவும் மறைக்கல, நீ சப்ஜெக்டை மாற்றாத அப்படின்ட்டு வர சொல்வார். உடனே யோவும், எனக்கு ஆல்ரெடி என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேது, இல்லை நீ வேற என்னை கன்ஃபியூஸ் பண்ணாது, எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் இருக்குது, அதுக்கு மட்டும் பதில் சொல்லு, லீ உன்னோட பையனா அப்படின்ட்டு வர கேட்பானா. லீ என்னோட பையன் கிடையாது அப்படின்ட்டு வர சொல்வார். அப்போ யார் பையன் அப்படின்ட்டு வர யோவும் கேட்பான். அவன் வேறு யார் பையனும் இல்லை, உன் பையன் தான் அப்படின்னு சொன்ன உடனே பயங்கர ஷாக் ஆகிடுவான். எல்லாரும் காரில் வேறு வந்துட்டு இருப்பாங்களா. உடனே லீவ், அப்பா இவனை முன்ன பின்ன உனக்கு தெரியுமா என்ன அப்படின்ட்டு வேற கேட்பான். சேச்சா எனக்கா, இவனையா, எனக்கு எப்படி இவனை தெரியும் அப்படின்ட்டு வேற இவரும் சமாளிக்க ஆரம்பிச்சிருவாரு. எனக்கும் இவனை தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வேற யோவும் வாயை விட்டுருவானோ. என்னது அவன் இவன் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு வேற லீவும் டென்ஷன் ஆகும். உடனே வாங்கும், ஏன்டா உன்னை விட பெரியவனானு என்ன அவன் இவன் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு தலையிலேயே ஒன்று போடுவார். உடனே யோவும் சாரி சார் அப்படின்ட்டு வேற சமாளிக்க ஆரம்பிச்சிருவான். அப்புறம் ஏன் நீங்கள் இவனை தனியாக கூப்பிட்டு போயிட்டு அவ்வளோ நேரம் பேசுனீங்க அப்படின்ட்டு வேறு கேட்பாலாம். ஐயோ பாயிண்ட்டாக கேள்வி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இவன் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸை பார்த்தா நல்லா ஆடுறானே, சரி நம்ம கம்பெனியில் சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு கேட்டேன், ஆனால் இவன் கேரக்டரே சரியில்லை அப்படின்ட்டு வேறு சமாளிக்க ஆரம்பிச்சிருவார். ஆமாம் இவன் கொஞ்சம் லூசு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பா. சரி ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மாலில் கிளாஸ் இல்லை அப்படின்ட்டு வேறு கேட்பாரு. இல்லை அங்கிள், நான் தான் இவனை கூப்பிட்டேன், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது அதான் ஹெல்ப் பண்ணுறான்னு கூப்பிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு வேறு சமாளிக்க ஆரம்பிச்சிருவா. சரி ஓகேப்பா, நீங்கள் என்ன சப்வேயில் ட்ராப் பண்ணுறாங்க, எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு லீயும் வேறு சமாளிக்க ஆரம்பிச்சிருவான். வீட்டுக்கு வந்துட்டு வாங்க டேபிள் மேலே இருக்க வாட்சை வேறு பார்ப்பாரு. அதை பார்த்தோன்னே பழைய ஞாபகம்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த வாட்சே வேறு பயங்கர காஸ்ட்லி, யோதா வேறு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பான். அவனுக்கு வாங்கின அதே ரேட்டில் வேறு வாங்கியிருப்பானா. இவர் வேறு சமோஷாக போய்டான். டே எனக்கு எதுக்குடா இவ்வளோ காஸ்ட்லியான வாட்சு அப்படின்னு சொல்லிட்டு, டேய் என்னை நம்பி என் ட்ரெண்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லியிருப்பான். அதெல்லாம் பார்த்தோன்னே இவருக்கு பழைய ஞாபகம் வந்து பயங்கர எமோஷனலாக வேறு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இங்கே மாடியில் வேறு யோவும் பயங்கர எமோஷனலாக வேறு இருப்பான். இது லீ என்னோட பையனா, என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு கீழே வாங்க தூங்காமல் சரக்கு அடிச்சுட்டு வேறு உட்காந்துட்டு இருப்பாரு. அவங்க வேறு தண்ணி குடிக்கலான்னு வந்துருவாங்களாம். என்ன நீ தூங்கலையா, உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்க, உனக்கு பசிக்குதான் என்ன, நான் வேணா ஏதோ செஞ்சு தரட்டுமா அப்படின்ட்டு வேறு கேட்பாங்க. இல்லை வேணாம் விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாரான். இல்லை அட்லீஸ்ட் ஃப்ரூட்ஸ்னால் சாப்பிடுகிறேன், நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வேறு ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுக்க போயிடுவாங்க. அப்போன்னு பார்த்து யோவும் வந்துடுவான். நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வெளில வரியா அப்படின்ட்டு வேறு வாங்கி எடுத்துகிட்டு போயிடுவான். தாத்தாவும் வந்துடுவாரான். என்னம்மா பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில், கண்ட நேரத்தில் சாப்பிட்ற, ஹெல்த்தை பார்த்துக்கோ அப்படின்ட்டு வேறு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பாரு. ஐயோ இது எனக்கு இல்லை சூன் அப்படின்ட்டு வேறு இவங்களும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உடனே அந்த குட்டி பொண்ணும், என்னது சாப்பாடா, தாத்தா இருங்க நானும் வரேன் அப்படின்ட்டு வேறு கத்திக்கிட்டு இருப்பா. ஐயோ தாத்தா ஒன்றும் சாப்பிட்லாமா, பாத்ரூம் போக தான் வந்தேன், இரு நான் ரூம்க்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வேறு அங்கேருந்து போயிடுவார். ஆமாம் வாங்க இங்கே தானே இருந்தார் இவ்வளோ நேரம், எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு அப்படியே முடிச்சுட்டே நின்றுட்டு இருப்பாங்க. வாங்க யோகா எடுத்துகிட்டு வெளில வருவார். உன் மனசில் நீ என்ன தானே நினச்சிருக்க, திடீர்னு வீட்டுக்குள்ளெல்லாம் வந்துடுற, யாராவது பார்த்தா எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும், அறிவே இல்லையா உனக்கு அப்படின்னு கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சிருவார். உடனே யோகம், யார் பார்த்தா எனக்கு என்ன, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், மரியாதையாக வா என் கூட அப்படின்ட்டு வேறு இழுப்பானா. எதிர வேறு லீயும் வந்துருவாங்க. அவங்கள பார்த்தோன்னே இவங்களும் குப்பத்தொட்டி பின்னாடி ஒழிஞ்சுப்பாங்களா. இவங்க அப்பாக்களில் நான் மாட்ட விரும்பல, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வேணா வரட்டுமா அப்படின்ட்டு வேறு சொல்லுவா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே சேஃப் கிடையாது, வா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாவே ரூம்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு அவனை வேறு அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவான். அதை பார்த்தோன்னே வாங்க செம்ம ஷாக் ஆகிடுவார். டே லீ என்னடா இந்த பொண்ணோட பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்லேயே வேறு பார்த்துட்டு இருப்பாரான். டே அந்த கதையை விடு, லீ என்னோட பையன் சொல்கிறியா, அதுவே என்னால் ஏற்றுக்க முடியல, அப்போனா அம்மா யார், அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு வேறு இவன் பயங்கரமாக கற்றுக்கிட்டு இருப்பான். என்னது யாரா, அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, நீயும் அவங்க சீக்கிரம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்களே, எங்கள் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், அது தெரிஞ்சு தான் உன்னை இந்த கொரியா ஃபுல்லாக தேடினேன், எங்கே தேடியும் நீ கிடைக்கவே இல்லை, காணாமல் போயிட்ட, இப்போ என்னது தெரியாத மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு வேறு கத்திக்கிட்டு இருப்பாரு. என்னது நானும் அவங்க சீக்கிரட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோமா, எனக்கு ஞாபகமே இல்லையே அப்படின்னு வேறு இவனும் திருட்டு மொழி வேறு முழிச்சுட்டு இருப்பான். ரொம்ப கவலைப்படாது, அவங்க இப்போ தான் எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கான், தயவு செய்து சொல்கிறான், அவன் நிம்மதியாக சந்தோஷத்தையும் கெடுத்துடாது, நீ எப்படி உன் சுயநலத்துக்காக வாழணும்னு நினைப்பியோ அதேமாதிரி வாழ்ந்துட்டு இரு, எங்களை பற்றிலாம் கவலையே படாது, தயவுசெய்து இங்கேருந்து போ அப்படின்ட்டு வேறு சொல்லுவார். நான் ஏன் போகலாம் முடியாது அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா. நீ அப்போ எப்படி காணாமல் போனியோ அதேமாதிரி இப்போயும் காணாமல் போய்டும், அதுதான் உனக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு வாங்க வேறு உள்ளே போயிடுவார். இவனை வேறு பயங்கர ஃபீலிங்ஸில் மேலே போவானா. எல்லாருமே உட்காந்து பாத்ரூமை வேறு க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. டே என்னடா பண்ணுறீங்க அப்படின்ட்டு வேறு யோவும் கேட்பான். உனக்கு பார்த்தா தெரியல, பாத்ரூமை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் 3 பேரும் சேர்ந்து பாத்ரூமே கேவலமாக்கி வச்சுருக்கீங்க, இன்னும் நைட்டெல்லாம் க்ளீன் பண்ண போகிறீங்களா, ஒழுங்காக க்ளீன் பண்ணுங்கடா அப்படின்னு வேறு கற்றுக்கிட்டு இருப்பான். நம்ம வேறு அப்படியே உட்காந்து தூங்கிட்டு இருப்பானா. லீயும் டே சீக்கிரம் தொடையிடா அப்படின்னு சொல்லிட்டு வர தேய்ச்சி தொடச்சிட்டு இருப்பானுங்க. யார் இவனா என் பையனாக இருப்பான்,
ச்சே வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற இவன் போய் தூங்க போயிடுவான். லியோவும் காலையில் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில வருவான். ஆனால் இவன் எதிர போய் நின்றுக்கிட்டு மேலேயும் கீழே வேற பார்த்துட்டு இருப்பான். இவனா என் பையனாக இருப்பான், கொஞ்சம் கூட என்ன மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வேற அப்படியே யோசிச்சுட்டே நின்றுக்கிட்டு இருப்பான். என்னாச்சு உனக்கு, தூரம் போடா அப்படின்னு வேற லியோவும் கத்திக்கிட்டு இருப்பான். யாருக்கிட்ட மரியாதை இல்லாமல் பேசுகிற, ஒழுங்காக மரியாதையாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவான். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா என்ன, நவுறு அப்படின்னு சொல்லிட்டு கோமா வேற நடந்து போயிட்டு இருப்பான். கீழே வேற நவ்வும் படுத்துருப்பான். டே கோவத்தில் எந்த மிதிச்சிடாத பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பான். அட்டை இவன் ஒருத்தன் மூடிட்டு படுறா அப்படின்னு சொல்லிட்டு லியோ வேற கம்முன்னு போயிடுவான். கீழே அந்த குட்டி போன தாத்தா டிக்டேட் பண்ணுறீங்களா, எனக்கு ஹோம்ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு வேற எழுதிக்கிட்டு இருப்பா. சரி ஓகே பண்ணி தொலைகிறேன், கையில் என்னது ரைஸ் கேக்கா, கொஞ்சம் தாத்தாக்கும் தாமா அப்படின்ட்டு வேற ஆக்காட்டு வரோம். ஐயோ தாத்தா எல்லாமே காலி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேக்கே எடுத்து வேற வாயில் போட்டுப்பா. அட தீனி பண்ணுறாரமே, சரி ஓகே சொல்லி தொலைகிறேன் எழுது அப்படின்னு சொல்லிட்டு வேற இவரும் படிச்சுக்கிட்டு இருப்பார். அப்பன்னு பார்த்து காலம் வந்துருமா, இவரும் ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பார். இவர் டிக்டேட் தான் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இவர் அசிங்கமாக வேற ஃபோனில் கத்திக்கிட்டு இருப்பார். அதையும் வேற நோட்டில் எழுதிட்டு இருப்பான் அந்த குட்டி பொண்ணு. தாத்தா ஏன் இவ்வளோ ஸ்பீடாக போகிறீங்க, கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பா. என்னது எழுதிட்டா இருக்கேன், நான் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன், நம்ம அப்புறமா ஹோம்ஒர்க் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வேற ஃபோன் எடுத்துகிட்டு வெளில போயிடுவார். வெளியே பார்க்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிறிஸ்டி வேற இருப்பாங்களா. ஹனி நம்ம 2 பேரும் நெய்பர்ஸ், ஏன் என்கிட்ட பேசவே மாட்டேன், ஒரு ஹயாலோனா சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட வேற வந்து வழிஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்களும் பார்க் வந்தவொடனே போயிடுவாங்களாம். இவளுக்கு வேறு வேலையில் ஊரில் இருக்க எல்லாரையும் அணின்னு சொல்லிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு வேற தாத்தாவும் கலாச்சிட்டு இருப்பாரு. ஆனால் இவங்க இருக்கிறதுனால தான் அந்த பார்க் இவ்வளோ பெரிய ஃபேமஸ் ஆனால் போல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கவும் சொல்வாரா. உடனே தாத்தாவும் டென்ஷன் ஆகிடுவார். கிழிச்சான் யார், அவன் தானே சொத்தை ஆட்டையை போட்டு இவளை கழட்டி விடணும் தான் பிளான் பண்ணியிருக்கான். அதனால தான் இந்த பொண்ணும் தெளிவாக இன்னும் லீகலாக மேரேஜே பண்ணிக்கல, அதனால தான் அவனை கண்கொத்தி பாம்பு மாதிரி பார்த்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர தாத்தாவும் சொல்வார். இப்போ உங்களுக்கு எல்லா கதையும் தெரியுது அப்படின்னு வேறு வாங்குவோம் கலைப்பாரா. பின்ன இந்த வயசில் வேறு என்னடா வேலை இருக்குது, காசிப் பேசுகிறது தானே வேலையே அப்படின்ட்டு வேறு சொல்லிட்டு இருப்பாரு. கிறிஸ்டியும் பார்க்குக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்களாம். பார்க்கலாம் செம்ம டென்ஷனில் உட்காந்துட்டு இருப்பான். நீ எதுக்கு அவங்க கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ அவங்க பில்டிங் ஆட்டையை போட போகிறேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், அதனால தான் நானும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணலாமேன்னு ஆக்ட் பண்ணுறேன், நீ சீரியஸாலாம் எடுத்துக்காத அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. அந்த பில்டிங் வேறு ஒன்றும் இல்லை, நியூபீஸ்க்காக ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கட்டலான்னு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு வர சமாளிச்சுட்டு இருப்பான். சரி ஓகே என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பட்டுன்னு குனிஞ்சு லாக்கரில் பின்னெல்லாம் போட்டு வர ஓப்பன் பண்ணிருவாங்க. இவளுக்கு எப்படி பின்னெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வர செம்ம ஷாக்கில் வேற பார்த்துட்டு இருப்பான். இந்த கம்பெனி சீலை நான் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு வேற அவங்களும் சொல்லுவாங்களாம். ஃபர்ஸ்ட் இந்த லாக்கரோட பின் உனக்கு எப்படி தெரியும், அதை சொல்லு அப்படின்ட்டு வேற கேட்பான். அதெல்லாம் எனக்கு தெரியும் அவ்வளோதான் அப்படின்ட்டு வர அவங்களும் கம்மன் நின்றுட்டு இருப்பாங்க. சரி ஓகே இந்த நோட்டில் நீ தான் கிறுக்குனியா அப்படின்ட்டு வர கேட்பாரா. ஆமாம் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. உடனே பார்க்க செம்ம டென்ஷன் ஆகிடுவான். சும்மா சொன்ன ப்ராங்க் பண்ண ஏமாந்துட்டியா அப்படின்ட்டு வர கிறிஸ்டியன் லூஸ் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கும். கொஞ்சம் குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுற நிறுத்துறியா, எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது, மரியாதையாக அந்த சீலை கொடுக்குறியா, அதை வச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்ட்டு வர கத்திட்டு இருப்பாரு. உனக்கு இந்த சீல் வேணுமா, அப்போனா வந்து என்னை பிடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர ஓடி பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் இவன் வேறு அவனோட புக்கில் வர கிரிக்கெட் இருப்பானா, அது வேறு பார்க் வச்சிருக்க லிரிக் புக்லேயும் வேறு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கும். ஐயோ என் வயசுலேயே எனக்கு ஒரு பையன் இருக்கானே, என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வர புலம்பிட்டே படுத்துக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் லியோ வேறு பயங்கர தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான். ஏன்னா அந்த ஐரி பொண்ணு வேறு பயங்கரமாக ஏற்றி விட்டுருக்கும். ஆல்ரெடி உனக்கு வயசு அடிச்சு என்ன ரிட்டையர் ஆக போறியா என்ன அப்படின்லாம் வர கலாச்சிருப்பாலாம். இவனும் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பான். என்னடா ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி வெறி பிடிச்ச மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நவ்வும் வேறு பயங்கரமாக வந்து மொக்க போட்டுட்டு இருப்பான். விட்றா நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா. பாடா வெளில போகலாம் அப்படின்ட்டு வேறு கூப்பிட்டுட்டு இருப்பான். உடனே அந்த ஐரி பொண்ணை வந்துட்டு இன்றைக்கி இவனை மட்டும் எனக்கு கொஞ்சம் கடனாக கொடுங்க அப்படின்ட்டு வேற கேட்பான். இவன் என்ன பொருளாக கடனாக கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு பயங்கரமாக ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருப்பான். உடனே ஐரியும் அவனோட ஃபோனை பிடிங்க, உனக்கு ஃப்ரீனா ரொம்ப பிடிக்கும்ல, இரு நான் ஆர்டர் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வேறு ஆர்டர் போட்டு இந்த வச்சுக்கோ அப்படின்ட்டு வேறு லீயை தரத்தரன்னு வேறு எடுத்துகிட்டு போயிடுவா. எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வேறு எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்கிறியா, ஏன்னா என்னால் சாப்பிட முடியாது, நான் டயட்டில் இருக்கேன், இதெல்லாம் என்னோட ஃபேன்ஸ் எனக்கு கொடுத்தது அப்படின்ட்டு வேறு சொல்லுவா. உன்னால் சாப்பிட முடியாதுன்னு அவங்ககிட்டே சொல்ல வேண்டியது தானே அப்படின்ட்டு வேறு இவனும் சொல்லுவானா. அது எப்படி சொல்ல முடியும், அவங்க என் ஃபேன்ஸ் எனக்காக என் மேலே இருக்க லவ்வில் கொடுக்குறாங்க, நான் வேணான்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்ல முடியாதுலாம், மரியாதையாக சாப்பிட்டு இதெல்லாம் டேஸ்ட்டுன்னு சொல்லு, அப்போ தான் நாளைக்கு நான் அவங்ககிட்ட சொல்ல முடியும் அப்படின்ட்டு வேறு சொல்லுவா. இவனும் ஒன்று எல்லாத்தையும் சாப்பிட்டு இது ரொம்ப சீஸியாக இருக்குது, இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குன்னு வேறு சொல்லிகிட்டு இருப்பான். எல்லாமே கரெக்டாக நீ சொல்கிற மாதிரி தானே இருக்குது அப்படின்ட்டு வேறு கேட்பாலாம். வேணா நீ சாப்பிட்டு பார்க்குறியா அப்படின்னு வேறு கலாச்சிட்டு இருப்பான். சரி ஓகே நான் உன்னை நம்புகிறேன், இதையும் சேர்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வேறு எடுத்து கொடுத்துருவாங்களாம். உடனே லீக்கும் சமாஷாக் ஆகிடும், சாப்பிட வச்சு சாவடிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கட் பண்ணால் பேக்கரியை தான் கட்டுவாங்க. வாங்க வேறு ஒரு மாதிரி தயங்கி நின்றுட்டு இருப்பாராம். உடனே அவங்க அதை நோட் பண்ணுறாங்க. என்னாச்சு உனக்கு, ஏன் ஏதாவது சொல்லணுமா என்ன அப்படின்ட்டு வேறு கேட்பாங்க. ஏதாச்சும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு வேறு சமாளிச்சுட்டு இருப்பாரு. ஒழுங்காக சொல்கிறே இல்லையா அப்படின்ட்டு வேறு கேட்பாங்க. உடனே அவரும் வேறு ஒன்றும் இல்லை, அந்த சிங்கிங் சேலஞ்ச் ஷோ போனதில்ல, அந்த டேரக்டர்கிட்ட பேசினா அவன் எடிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டான் அப்படின்ட்டு வேறு சொல்வார். அதுவா, அது எடிட் பண்ணால் என்ன, எடிட் பண்ணலான்னா எனக்கு என்ன, இதுக்கப்புறம் எனக்கு கவலையே கிடையாது அப்படின்ட்டு வேறு அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பின்னாடி யோவன் ஜன்னல் வழியா அடி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் கொஞ்சம் வெளில வா அப்படின்ட்டு வேறு கத்திட்டு இருப்பான். இறா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வாங்க வெளில ஓடிடுவார். அவங்க எங்கே இவர் அவனா காணாமல் போயிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேறு சுற்றி தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்டாடி உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, அவனா ஏன்டா இப்படி என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க, எது வந்தாலும் கால் பண்ணி சொல்ல, அதான் அந்த சேலஞ்சில் வின் பண்ணி ஃபோன் வச்சிருக்கல எங்கே இது அப்படின்ட்டு வேறு கேட்பாரு. அதில் சிம்மே போடல, நான் என்ன பண்ணுறது, எனக்கு சிம் இருந்தால் கூட பரவாயில்ல நான் அவனுக்கு கால் பண்ணி சொல்லுவேன், எதுவுமே இல்லாமல் நான்
எப்பறம் அவங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்ட்டு வேற இவன் கத்திக்கிட்டு இருப்பான். சரி ஓகே இது தானே உனக்கு பிரச்சனை, வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் கடைக்கு வேற கூப்பிட்டு வந்துருவாரு. அங்கே போயிட்டு அவன் ஃபோனில் சிம்மும் போட்டுருவாரான். உடனே இவனும் இதில் இப்போ ஒய்ஃபை இல்லாமல் நெட்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பான். உடனே வாங்கும் என் ஃபோனில் வந்து இவனோட லொக்கேஷன் ட்ராக் பண்ணுற மாதிரி செட் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு வேற கேட்பாரு. ஏதோ கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேல்ஸ்மேனை வேற செட் பண்ணி கொடுத்துருவாராம். பின்னாடி வேற இந்த யோவும் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருப்பான் ஜாலியாக. இந்த ஃபோனு சூப்பராக இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வேற ஒன்றும் இல்லை, என் தம்பி தான் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வேற கலாச்சிட்டு இருப்பாரு. வாங்க எங்கள் பேர் உனக்கு ஃபோன்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் ஃபோனில் தான் பேசுகிறோம், நேரில் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வர சொல்லுவார். ஆமாம் ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க என்னதுரா அப்படின்ட்டு வர கேட்பாரான். உடனே யோவும் நான் அவங்ககிட்ட பேசலான்னு இருக்கேன், நம்மக்கிட்ட பேசினா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். வாங்க உடனே செம்ம டென்ஷன் வருவேன். நான் அவங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன், நீ அவங்க கிட்ட கூட வரக்கூடாது, உனக்கு அந்த ரைட்ஸே கிடையாது, புரியுதா நான் சொல்கிறது அப்படின்ட்டு வர கத்துவாரான். சரி ஓகே ஓகே புரியுது, நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு வர இவன் ப்ராமிஸ் பண்ணுவான். இந்த பக்கம் இவன் வேற பார்ட் டைம் ஜாப் ஒன்று பார்த்துருவாலாம். அந்த ஓனரும் இங்கே பாருமா மாஸ்க்கை மட்டும் கழட்டிடாத, குழந்தைங்களாம் இப்போ தான் நிறைய பேர் வருவாங்க, எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ண ஓகேவா அப்படின்ட்டு வர அவரும் கடைக்குள்ளே போயிடுவார். இவ்வளோ வேறு அடிக்கிற வெயில் அந்த மாஸ்க்கை வேறு போட்டுட்டு எல்லாருக்கும் பேப்லெட்ஸ் கொடுத்துட்ருப்பாலாம். இவளால் வெயில் தாங்கவே முடியாது, ஐயோ பயங்கரமாக கொதிக்குது அப்படின்ட்டு வர கதறிட்டு இருப்பா. இங்கே கட் பண்ணால் பேக்கரியை தான் கட்டுவாங்க. தாத்தாவும் வாங்க கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு பயங்கரமாக அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. உனக்கு அவங்க மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இப்படி முட்டாளாவே வாழ்ந்துட்டு இருக்க போகிறேன், ஏன்டா யோசிக்கிற அப்படின்ட்டு வர கேட்பாரு. எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியலையே அப்படின்ட்டு வர சொல்வாராம். ஏன் 20 வருஷம் ஆயிடுச்சு அந்த செத்து போய், அவன் இருந்தால் கூட நீ யோசிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது, இப்போ எதுக்கு நீ யோசிச்சுட்டு இருக்க, மரியாதையாக ஹாங் கிட்ட எல்லாத்தையும் சொல்லு, ஆல்ரெடி 20 வருஷம் போயிடுச்சு, இன்னும் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் ஒன்றா வாழணும்னு ஆசையே இல்லையா உனக்கு, மரியாதையாக அவகிட்ட எல்லாத்தையும் சொல்கிறா அப்படின்ட்டு வர பயங்கரமாக அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பாரு. இங்கே ரூம்குள்ளே போர் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு லீயோட புக்கெல்லாம் வேறு எடுத்து வச்சு படிச்சுட்டு இருப்பான். அதில் வேறு எல்லா ஸ்டெப்ஸையும் வேறு நோட்ஸாக வேறு எடுத்து வச்சிருப்பானா, இவன் என்ன டான்ஸ் எல்லாம் கூட நோட்ஸாக எடுத்து வச்சிருக்கான்னு வேறு பார்த்துட்டு இருப்பான். ரொம்ப போர் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஊக்கு வேற கால் பண்ணிவிடுவான். டி என்னடா புது நம்பராக இருக்குது அப்படின்ட்டு வர கேட்பாலாம். ஆமாம் இப்போ தான் வாங்கினேன், சரி போர் அடிக்குதுன்னு தான் உனக்கு கால் பண்ணேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். டி நான் இங்கே பயங்கர பிஸியாக இருக்கேன், நீ வெட்டியாக இருந்துட்டு எனக்கு கால் பண்ணி வெறுப்பேற்றுறியா அப்படின்ட்டு வர கடுப்பாயிடுவா. ஒரு நிமிஷம் இரு நீ ஃப்ரீயாக தானே இருக்க, வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா, நீ ஹெல்ப் பண்ணேன்னு வச்சுக்கேன், நீ எனக்கு கொடுக்க வேண்டிய கடனில் பாதி ஆக்கிறேன் போதுமா அப்படின்ட்டு வர சொல்வான். கட் பண்ணால் பேக்கரியை தான் கட்டுவாங்க. தாத்தாவும் நல்லா டிப் டப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு நான் மேனேஜர்ஸ் அசோசியேஷன் மீட்டிங்கு போகிறேன், நீ கடையை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறியா அப்படின்ட்டு வர கேட்பாரு. ஓகே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வர அவங்க சொல்லுவாங்க. அதேமாதிரி கிண்டர் கார்ட்லேருந்து சூக்கு வருவா, அவளையும் கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்ட்டு வர சொல்வார். ஓகே எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. அதேமாதிரி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நாளைக்கு நம்ம வாங்கோட பர்த்டே 20 வருஷம் ஆச்சு அவன் பர்த்டே செலிப்ரேட் பண்ணி, செத்துட்டான்னு சொல்லிட்டு அவன் பண்ணவே மாட்டான், அட்லீஸ்ட் இந்த வருஷம்னா அவனுக்கு நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாமா அப்படின்ட்டு வர கேட்பாரு. சரி ஓகே விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வர அவங்க சொல்லுவாங்க. கொஞ்சம் அவனுக்காக பர்த்டே மீல்ஸ்லாம் ரெடி பண்ணி வைக்கிறியா அப்படின்ட்டு வர கேட்பாரு. சரி ஓகே நான் பண்ணுறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. இந்த பக்கம் அவனோட கடன் பாதி ஆகும்னு ஆசைப்பட்டு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு வர வந்திருப்பான். இவளுக்கு மட்டும் எங்கேருந்து இந்த மாதிரிலாம் பார்ட் டைம் ஜாப் கிடைக்குதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு வர நின்று புலம்பிட்டு இருப்பான். இவன் வந்ததை வேற பார்த்துருவாலாம். வாடா சீக்கிரமாக நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாமா, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். ஒரு நிமிஷம் இரு, நான் கண்டிப்பாக இந்த ட்ரெஸ்லாம் போட்டு ஆட மாட்டேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். உன்னை யாரா கேட்டது, மரியாதையே பண்ணு, இல்லை ஃபுல் அமௌண்ட்டே செட்டில் பண்ணுறியா அப்படின்ட்டு வர கேட்பா. சரி ஓகே பண்ணி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவான். அப்பன்னு பார்த்துட்டு ஊக்கு வர அவங்க அம்மா கால் பண்ணிவிட்டு டார்லிங் அம்மாவுக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது, சென்ட் பண்ணுறியா அப்படின்ட்டு வர கேட்பாங்க. எதுக்கு அப்படின்ட்டு வர கேட்பாலாம். இல்லைனா அம்மா ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. உனக்கு வேறு வேலையே இல்லையா, சும்மா கால் பண்ணுற காசு கேட்குற, நான் சாப்பிட்டேனா தூங்கினேனா இல்லை எங்கே தங்கியிருக்கேன்னா உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு வேற கத்த ஆரம்பிச்சிருவா. மரியாதை இப்போ காசு சரியா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்களும் பயங்கர ஆஷா வேறு பேசிடுவாங்க. இவ்வளோ ஃபோனை கட் பண்ணிவிட்டு வச்சா எனக்கு மட்டும் ஏன் லைஃப்பில் இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேறு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பா. இவள் அழுவுறத பார்த்தோன்னே இப்போ இந்த மாஸ்க் எனக்கு தேவைப்படாது, உனக்கு தான் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் வாங்க வேற தாத்தா ஏற்றி விட்டதில் ஹாங்குக்கு ரிங் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு வேறு வந்திருப்பாரு. இங்கே விமன் வேர் பண்ணுற மாதிரி ரிங்கெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு வேறு கேட்பாரா. இங்கே இருக்குது எல்லாமே அதுதான் சார், உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்க. இந்த பக்கம் ஒவ்வொன்றும் வேறு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேறு நடந்து வந்துட்டு இருப்பாங்களா. உண்மையாகவே நீ சூப்பராக தான்டா வேலை பார்த்தேன், எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் வேறு கொடுத்தாரு அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆமாம் நான் உங்ககிட்ட உனக்கு கேட்கணும், இந்த லீக்கு என்ன டான்ஸ்னால் அவ்வளோ பிடிக்குமா என்ன அப்படின்ட்டு வேறு கேட்பான். ஆமாண்டா அவனுக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அவன் ஃபேமிலி கூட தெரியாமல் அவன் அந்த ஸ்டார் பஞ்சு ஸ்டுடியோ இருக்குல்ல அங்கே போய் டான்ஸு சிங்கிங்லாம் கற்றுக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாள். என்னது அதெல்லாம் சொல்லித்தராங்க அப்படின்ட்டு வேறு இவனும் பயங்கர ஷாக்காகி கேட்பான். ஆமாண்டா ஆனால் அவங்க அப்பாவுக்கு தான் பிடிக்காது அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா. அவனுக்கு ஏன் பிடிக்காது அப்படின்ட்டு வேறு கேட்பான். பெரியவங்களை இப்படி தான் மரியாதை இல்லாமல் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு தலையிலையும் ஒன்று போடுவா. சரி சாரி அவருக்கு ஏன் பிடிக்காது அப்படின்ட்டு வேறு கேட்பா. அது ஏன்னு எனக்கும் தெரியாதுடா, நாங்கள் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே அவர் அப்படி தான், சிங்கிங் டான்ஸிங்னு சொன்னாலே பயங்கரமாக டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவார். ஆமாம் நான் ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன், அது என்ன லீக் மேலே இப்போ உனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்ட்டு வேறு கலாய்ப்பா. சேச்சா எனக்கு அவன் மேலேயா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா கேட்கணும்னு தோணுச்சு அதான் கேட்டேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். நீ வேறு இன்றைக்கி நல்லா ஒர்க் பண்ணலை, ஸோ உனக்கு நான் இன்சென்டிவ் கொடுக்குறேன், உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கேன்
வச்சுருக்கேன், நீ ரூமுக்கு போனா தேடி கண்டுபிடி பார்க்கலாம் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். உடனே இவனும் வேற ரூமுக்கு ஓடி வருவான். எங்கே வச்சிருக்கான்னு தெரியலையேன்னு வேற இப்படி திரும்பி பார்ப்பானா, லியோ வாங்க ஷூ வாங்கி வச்சிருப்பான்ல பர்த்டேக்கு, அது இவனுக்கு தான் வாங்கி வச்சிருக்கா போல அப்படின்னு நினச்சி வேற எடுத்து பார்த்துட்டு இருப்பான்ப்பா. பர்ஃபெக்ட் சைஸாக இருக்கே, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கு வேற போட்டுப்பான். உடனே லியோ அங்கே வருவானா, லியோ பார்த்தோன்னே உன்னை பற்றி உன்னை கேள்விப்பட்டேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். உடனே லியோ ஷூஸ் எல்லாம் பார்த்துட்டு, டே மரியாதையே ஷூவை விட்றா, இது என் அப்பாக்காக வாங்கினேன், இந்த மாதிரிலாம் நீ பண்ணனு வச்சுக்க உன்னை நான் இந்த ரூமை விட்டு துரத்திடுவேன் அப்படின்ட்டு வர பயங்கரமாக டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவான். டே நான் என்னடா பண்ணேன் அப்படின்ட்டு வர இவனை கேட்பானா, மரியாதையே கம்முன்னு இருக்குன்னு சொல்லிட்டு லியும் பயங்கர டென்ஷன் ஆகிட்டு வெளில போய் உட்காந்துப்பான். உடனே உள்ளே வருவா, என்னடா ஆச்சு அவன் பயங்கர டென்ஷன்லாம் வெளில உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்ட்டு வர கேட்பா. ஏய் நீ தானே ஏதோ கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னேன், அதனால தான் அந்த ஷூஸ் எடுத்து நான் போட்டுக்கிட்டேன், அதனால தான் அவங்க அப்பாவுக்குன்னு சொல்கிறான் அப்படின்ட்டு வர கேட்பான். அடப்பாவி, அது அவங்க அப்பா பர்த்டேக்காக வாங்கியிருக்கான்டா, நான் உனக்கு வாங்கி வச்சிருக்கேன், அதோ பேர் அந்த கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர டேபிள் மேலே இருக்க கேக்கை காட்டுவா. அடி பாவி, கேக்குன்னா கேக்குன்னு சொல்லி தொலையேன், ஏதோ கிஃப்ட்லாம் சொல்லிட்டு ஓவராக பில்டப் பண்ண, இப்போ பேர் அவங்ககிட்ட எனக்கு ஒரே அசிங்கமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வர கதறிட்டு இருப்பான். உடனே வெளில போயிட்டு அப்படியே லீயோட மடியில் வேற பார்த்துப்பான். லீக்கு வேற ஒரு மாதிரி செம்ம ஷாக் ஆகிடும். என்னாச்சும் உனக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்ட்டு வர கேட்பானா. ஒன்றும் இல்லை ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு வேற சொல்வா. உடனே இவனை வேற அமைதியாக உட்காந்துட்டு இருப்பானா. டே நீ ஏன்டா இவ்வளோ அப்செட்டாக இருக்க, கண்டிப்பாக வேணும்ட்டு எல்லாம் பண்ணலடா, நான் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டான், அதனால தான் எடுத்து மாட்டிக்கிட்டான், நீ எதுவும் டென்ஷன் ஆகாத அப்படின்ட்டு வேற சொல்வா. உடனே இவனை வேற சரி ஓகே ஓகே விடு அப்படின்ட்டு வேற சொல்வான். டேய் நான் உங்ககிட்ட உனக்கு கேட்கணும், நீ சந்தோஷமாக தான் இருக்கியா அப்படின்ட்டு வேற கேட்பாலாம். எனக்கு என்ன, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்ட்டு வேற லியும் சொல்லுவான். நீ அப்படின்ட்டு வேற கேட்பானா. நானா சந்தோஷமாகவே இல்லைடா, என் வாழ்க்கையில் ஏன் தான் இப்படிலாம் நடக்குதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை நினச்சி வேற பயங்கரமாக புலம்பிகிட்டு இருப்பா. அப்படியே வேற தூங்கிடுவாளாம். அது தெரியாமல் வேற லியும் பயங்கரமாக மொக்க போட்டுக்கிட்டு இருப்பான். அடி பாவி, இதெல்லாம் தூங்கிட்டியா, இது தெரியாமல் நான் வேற பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கேனே, சரி ஓகே அட்லீஸ்ட் நீ என்ன நிம்மதியாக தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற தூங்க வச்சுட்டு இருப்பான். மார்னிங் நான் லீ எங்க அவனோட திங்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு நினச்சேன், சரி ஓகே இங்கே வைக்கிறேன், நீ எடுத்து நோண்டாதானே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் டான்ஸ் கிளாஸ் போயிடுவான். என்னது இது 2 பாக்ஸும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோவன் வேற எடுத்து நோண்டி பார்த்துட்டு இருப்பான். அதில் வெறும் அழுக்கு துணி ஐடி கார்டுமா இருக்கும். தருமா என்னடா இது இப்படி நாருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேற கீழே வச்சிருவான். லியோ வந்துட்டு சரி இதுதான் ஷூ போல அப்படின்னு நினச்சி அவங்க அப்பாவுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு வேற எடுத்துகிட்டு போயிடுவான். அப்பா இன்னைக்கு வேற உங்கள் பர்த்டேயில் இருந்தாங்க ஒரு சின்ன கிஃப்ட் அப்படின்ட்டு வேற கொடுப்பான். ஏன்டா இவ்வளோ காசு செலவு பண்ணுற அப்படின்ட்டு வேற கேட்பாரா. இல்லைப்பா பரவாயில்ல வச்சுக்கோங்க அப்படின்ட்டு வேற கொடுப்பான். சரி ஓகே நீ நல்லா தானே படிக்கிற, எனக்கு நல்லாவே தெரியும் நீ நல்லா தான் படிப்ப, நீ ஒரு ஸ்மார்ட் கிட்டில், சரி ஓகே ஓகே உனக்கு டைம் ஆகிடுச்சுல நீ போய் படி நல்லா அப்படின்ட்டு வர சொல்வார். இவரும் வெளில வருவாராம். உடனே அந்த தாத்தாவும் ஏய் போயிட்டு சீக்கிரம் வாடா, ஏன் எதுக்குன்னெலாம் கேட்காத, இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டி இருக்குது போயிட்டு வா அப்படின்ட்டு வர சொல்வார். சரி ஓகே ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வர அங்கே வந்து கிளம்பிடுவார். இங்கே கட் பண்ணால் ஊவை தான் கட்டுவாங்க. அவ்வளோ வேறு இருக்கிற எல்லா பார்ட் டைம் ஜாப்பையும் வேறு அப்ளை பண்ணி விட்டுட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் யோவா தான் கட்டுவாங்க. யோவா என்னடா இந்த பாக்ஸ் இங்கேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர பிரித்து பார்ப்பானா. உள்ள வர ஷூ அப்படியே இருக்கும். ஒருவேளை இந்த பாக்ஸுக்கு பதிலாக அந்த அழுக்கு துணி பாக்ஸை வேறு எடுத்துகிட்டு போயிட்டானோ, நமக்கு எதுக்கு ஒம்பு, நம்ம எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துருவோன்னு சொல்லிட்டு வர அமைதியாக உட்காந்துட்டு இருப்பான். இருந்தாலும் இவன் மனசு வேறு கேட்கவே கேட்கான். சரி ஓகே நம்மளே பையை மாற்றி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கோட ரூமுக்கு போயிட்டு பையை வேறு மாற்றி வச்சுருவான். வெளில வரும்போது யாரோ வர சவுண்டு வேறு கேட்கும். ஐயோ யாருன்னு தெரியலையே அப்படின்ட்டு வேற பார்ப்பானா. ஹாங் வேறு வருவாங்க. உடனே இவனை போய் பாத்ரூமில் கதவை சாத்திப்பான். வாங்க வேறு கால் பண்ணியிருப்பாரு. கால் பண்ணி லீ எனக்கு இன்றைக்கி கிஃப்டெல்லாம் கொடுத்தான், ஸோ நான் அவனுக்கு லஞ்சு கூப்பிட்டு போகலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு வேற சொல்வார். ஆனால் இன்றைக்கி தான் அவனுக்கு கிளாஸ் ஃபுல் டே இருக்கே அப்படின்ட்டு வேற அவங்க சொல்லுவாங்க. ஐயோ அப்படியா, நான் பிளானே பண்ணலையா, சரி ஓகே அப்படின்னா நான் அவனுக்கு லஞ்சு வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு வேற சொல்வார். சரி என்னவோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வேறு ஃபோனை வச்சுருவாங்க. உடனே வாங்க வர லீக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாரு. நான் உனக்கு லஞ்ச் வாங்கிட்டு வந்திருக்கேன், சீக்கிரம் கீழே வா அப்படின்ட்டு வேற சொல்லுவாராம். ஐயோயோ இவர் எப்போ இங்கே வந்திருக்காரு, நான் வேற இப்போ அகாடமியில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற பதறி அடிச்சுட்டு வேற ஓடிட்டு இருப்பான். நீ எங்கப்பா இருக்க அப்படின்ட்டு வேற கேட்பானா. டே நான் கீழே தான்டா வெயிட் பண்ணுறேன், உன் கிளாஸ் நம்பர் சொல்லு நான் மேலே வரேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவாராம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஊந்து அடிச்சுட்டு வேற ஓடி போயிட்டு இருப்பான் ஸ்டெப்ஸில். அவரும் வேற மேலே வந்துருவார். டே எங்கடா இருக்க அப்படின்ட்டு வேற கேட்பாரான். பா நீ எங்கே இருக்க அப்படின்ட்டு வேற கேட்பான். நான் 3rd ஃப்ளோரில் இருக்கேன் அப்படின்ட்டு வேற சொல்வார். இவனும் 3rd ஃப்ளோருக்கு வருவானா. மூச்சு வேற வாங்க நின்றுட்டு இருப்பான். என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்ட்டு வேற கேட்பாரு. இல்லைப்பா ஒரு சின்ன வேலை அப்படின்ட்டு வேற சொல்லுவான். என்ன வேலை அப்படின்ட்டு வேற கேட்பாரான். இல்லை 2 பாத்ரூம் வந்துச்சு அதுதான் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். பா கக்கா போதுலேயும் கடமை தவறாமல் இருக்கே, உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடா, நீ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக வருவ அப்படின்ட்டு வேற பயங்கரமாக பாராட்டிட்டு இருப்பாரு. சரி ஓகே ஓகே இந்தா நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த லஞ்சை வேற அவர்கிட்ட கொடுத்துருவாரு. அப்போன்னு பார்த்து ஊன் கரெக்டாக வெளில வருவாங்களாம். பார்த்தோன்னே நீங்கள் என்னம்மா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வேற வாங்கவும் கேட்பாரு. ஐயோ தப்பாக எல்லாமே கரெக்டாக நடக்குதுன்னு வேற லீயும் புலம்பிட்டு இருப்பான். அங்கிள் நானும் இங்கே தான் அங்கிள் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஊன் சமாளிக்க ஆரம்பிச்சிருவா. உடனே ப்ரொஃபஸரும் வந்துட்டு லீ நீ சால்வ் பண்ணிட்ட எல்லா சமயம் அப்படின்ட்டு வேற கேட்பாரு. ஐயோ மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கோரஸாக வேற பண்ணிட்டோம்
சார் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. சரி ஓகே ஓகே எனக்கு இம்பார்ட்டன்டான கால் இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அங்கே வந்து கிளம்பிடுவார். இங்கே கட் பண்ணால் யோகா தான் காட்டுவாங்க. எவ்வளோ நேரம் தானே நான் பாத்ரூம்லேயே இருக்கிறது, எனக்கு தண்ணி தாங்க எடுக்குது, இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வெளில போகலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவான். தாத்தா வேற வந்துருவார். அந்த சவுண்டு கேட்டவொடனே இவனும் போய் சோஃபா பின்னாடி வேற ஒளிஞ்சுப்பான். அவர் போனவரே சரி ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற வெளில போவானா, அந்த குட்டி குழந்தை வேற வருவா. தாத்தா எங்கே இருக்கீங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது வேணும் அப்படின்னு வேற கத்திட்டு இருப்பாள். சரிவா ஃப்ரிட்ஜில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வேற தலையை விட்டுட்டு இருப்பாங்க. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு இவனும் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவானா, அவங்க வேற ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வேற வந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த வீட்டில் யாரும் ஒன்றா வரமாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வேற பாத்ரூமில் போய் கதவு சாத்திப்பான். இந்த பாத்ரூம்லேருந்து எனக்கு ரிலீஸே கிடையாதான்னு வேற கதறிட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் வாங்க தான் காட்டுவாங்க. வாங்க வேற ஒரு ஆர்டிக்கலை வச்சுட்டு பயங்கரமாக டென்ஷனாக ஆரம்பிச்சிருவாரு. பார்க்கு வேற அந்த பில்டிங்கை நான் தான் வாங்க போகிறேன்னு வேற இன்டர்வியூ கொடுத்துருப்பான். அவனை சும்மாவே விட மாட்டேன்னு வேற பயங்கர டென்ஷனில் உட்காந்துட்டு இருப்பாரு. இந்த பக்கம் அவங்க வேற பயங்கரமாக சமைச்சிக்கிட்டு இருப்பாங்களாம். தாத்தாலாம் பயங்கர கன்ஃபியூஷனில் இருப்பார். இவன் மெமோரியலுக்கு சமைக்கிறாளா இல்லை பர்த்டே பார்ட்டிக்கு சமைக்கிறாளா, டிஷ்ஷெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்ட்டு வேற சொல்லுவார். உடனே அந்த குட்டி பொண்ணு ரிப்ஸெல்லாம் நான் பார்த்தேன், ஸோ கண்டிப்பாக பர்த்டே பார்ட்டிக்கு தான் சமைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவா. இருந்தாலும் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை, நைட்டு தான் தெரியும் அப்படின்ட்டு வேற இவரும் பயங்கர டென்ஷனில் உட்காந்துட்டு இருப்பாரு. இங்கே கட் பண்ணால் நம்ம வேற பயங்கரமாக புலம்பிட்டு இருப்பாடி. செலக்ட் ஆன பசங்க யாருமே மதிக்கவே மாட்டானுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே லீவன் உன்னை யார் அவனுக்கிட்ட போய் பேச சொன்னான்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற கத்திக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து டக்குன்னு வேற இவனும் கீழே குனிஞ்சிருவானா, என்னடா ஆச்சு அப்படின்ட்டு வேற கேட்பான். டே அப்பா வராறா அப்படின்ட்டு வேற சொல்லுவானா. டே இவர் இங்கே என்னடா பண்ணுறாருன்னு சொல்லிட்டு 2 பேருமே தரையோட தரையாக வேற படுத்துக்கிட்டு இருப்பானுங்க. உடனே அங்கே செலக்ட் ஆன பசங்க வேற ஓரமாக நின்றுட்டு இருப்பானுங்களா. பாய்ஸ் நான் உங்களோட பெரிய ஃபேனு, எனக்கு கொஞ்சம் ஆட்டோகிராஃப் போடுறீங்களா வயிற்றுல அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச வேற அப்படியே மூடிட்டு கேட்டுட்டு இருப்பான். உடனே வேற எல்லாரும் போயிடுவாங்களாம். எல்லாரும் போயிட்டீங்களா, இது வேற பெர்மனன்ட் மார்க்கரா கிழிஞ்சுது போ அப்படின்னு சொல்லிட்டு வேற நின்று புலம்பிட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் பார்க்க தான் கட்டுவாங்க. எம்ஜே கூட வேற மீட்டிங் போட்டுட்டு இருப்பானா. உன் பிரச்சனை என்னன்னு சொல்ல, எதுக்கு மூடே இல்லாத மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க, எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லு அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பாரு. நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே, நான் எழுதலைன்னு சொல்லிட்டு பெல்லெல்லாம் லீக் ஆகுது, ஃபஸ்ட் அது யாருன்னு கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். அப்போன்னு பார்த்துட்டு வாங்க உள்ளே வந்துடுவார். உன் மனசில் நீ என்னடா நினச்சிட்டு இருக்க, என் பில்டிங்கை நீ வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு எல்லா ஆர்டிக்கல்லையும் பேட்டி கொடுத்துட்ருக்க அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பாரு. ஆமாம் ஆல்ரெடி அதுவே வேறு லோனில் தானே இருக்குது, ஸோ எப்படியோ லோனில் முழுகிடும், நான் வாங்கிடுவேன், அதுக்காக தான் நான் முன்னாடியே போய் எல்லாருக்கும் இன்டர்வியூ கொடுத்தேன் அப்படின்ட்டு வேற சொல்வார். உடனே வாங்க உன்னால் என் பில்டிங்கை வாங்கவே முடியாது அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பாரு. அது என்கிட்ட சொல்லாத, போய் அந்த பேங்க் கிட்ட சொல்லு அப்படின்னு வேற நக்கலாக பதில் சொல்லிட்டு இருப்பான். உடனே வாங்க செம்ம வெறியாயிடுவார். யார்கிட்ட நக்கலாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்க வேற பாய்வார். இங்கே கட் பண்ணால் வீட்டை தான் காட்டுவாங்க. தாத்தாக்கு வேற பாத்ரூம் வருதுன்னு சொல்லிட்டு கதவு வேற ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவாரா. இங்கே வேற உள்ளே உட்காந்துட்டு இழுத்து வேற பிடிச்சிட்டு இருப்பான். ஐயோ கதவை எப்படியாவது தரமா அப்படின்ட்டு வேற வெளில நின்று கதறிட்டு இருப்பாரு. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் எப்படியாவது கதவு திறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் முடியவே முடியாது. உடனே தாத்தாவும் ஐயோ என்னால் அடக்க முடியலம்மா அப்படின்ட்டு வேற கதறிட்டு இருப்பார். ஒரு நிமிஷம் இரு, என்னால் அடக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவாராம். உடனே வேற கொஞ்ச நேரத்துலேயே ஐயோ என்னால் அடக்க முடியல, திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற கற்றுன்னு வேற கத்திக்கிட்டு இருப்பாரு. நான் என்ன பண்ண போகிறேனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வேற கதறிட்டு இருப்பான். மேலே வேற லாஃப்ட் இருக்குமா, சரி ஓகே இந்த வழியை எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வேற ஏற ஆரம்பிச்சிருவான். அதுவும் திறந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்களா. உடனே தாத்தாவுக்கும் பயங்கர சந்தோஷமாக போடும், ஏதோ சொர்க்கத்துக்கே போன மாதிரி அப்படியே சந்தோஷமாக வேற பாத்ரூமை திறப்பாரு. தாத்தா சந்தோஷத்தில் நீங்கள் பேண்ட்லேயே சுச்சா போயிட்டீங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்களாம். உடனே அவங்களாம் பயங்கரமாக வேற சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நைட் ஆகிடும், அவங்க வேற பயங்கர ஃபீலிங்ஸில் இருப்பாங்க. இன்றைக்கி வேற யோட இறந்த நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி காரில் வேற வாங்கவும் வேற உட்காந்துட்டு இருப்பாரு. ரிங்கு வேற வாங்கிட்டு வந்திருப்பாரு. இன்றைக்கி எப்படியாவது ப்ரொப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவரை வேற யோசிச்சு பார்ப்பாரு, இன்றைக்கி வேற யோட இறந்த நாள்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்ஸில் வேற இருப்பா. சரி இன்றைக்கா போய் ப்ரொப்போஸ் பண்ணுறது நல்லாவே இருக்காது, பேசாமல் நம்ம இன்னொரு நாள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கை கார்க்குள்ளேயே வேற வச்சிருவாரு. உள்ள அவங்க வேற யோக்கான மெமரி செட்டை வேற பண்ணிட்டு இருப்பாங்களா. தாத்தாலாம் செம்ம டென்ஷன் ஆகிடுவார். அந்த குட்டி குழந்தைகிட்ட போயிட்டு நான் தான் சொன்னல இவன் மெமோரியலுக்காக தான் சமைக்கிறான்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற டென்ஷன் ஆகிட்டு இருப்பாரு. ஏமா உனக்கு மனசாட்சின்னு ஏதாவது இருக்கா இல்லையா, அவன் இறந்து போய் 20 வருஷம் ஆகுது, செத்து போனவனுக்காக இவ்வளோ பண்ணுறிய, கூடியே இருக்காங்க நம்ம வாங்காக ஏதாவது பண்ணுறியா அப்படின்ட்டு வேற பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. யோக்கு கூட தான் நம்மளை விட்டால் வேறு யாரும் இல்லை, நம்மளை விட்டால் வேறு யார் இதெல்லாம் பண்ணுவா அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நான் இவனுக்கான மெமோரியலெல்லாம் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம், ஏன்னா இத்தோட நான் யோகா மறக்கலான் இருக்கேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. நல்ல முடிவு தான் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு தாத்தாவும் பயங்கரமாக ஹாப்பி ஆகிடுவார். அப்போன்னு பார்த்து வாங்குக்கும் பேங்க்லேருந்து வேற மெசேஜ் அனுப்பிச்சிருவாங்க, நீங்கள் லோனை மட்டும் ஒழுங்காக கட்டலைன்னா உங்கள் பில்டிங்கை சீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வேற பயங்கரமாக வெக்ஸைடு வரா. சரி ஓகே யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வேற பயங்கர ஹாப்பியாக வருவார். என்னது இது ஸ்மெல்லெல்லாம் பயங்கரமாக இருக்கே அப்படின்ட்டு வேற கேட்பாரா. டே முட்டாள் எனக்கு உன் பர்த்டேடா அப்படின்ட்டு வேற தாத்தாவும் சொல்லுவார். பார்த்தா எனக்கு அப்படி தெரியலையே அப்படின்ட்டு வேற இவரும் பயங்கர ஃபீலிங்ஸில் பேசிகிட்டு இருப்பாராம். உடனே லீயும் வந்துடுவான். சரி ஓகே ஓகே 2 பேரும் போய் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்ட்டு வேற அவங்க சொல்லுவாங்க. யோவும் எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு லாஃப்ல ஏறி உட்காந்துட்டு இருப்பாங்க. எந்த பக்கம் போகணும்னு தெரியாமல் வேற அப்படியே உட்காந்து புலம்பிக்கிட்டே இருப்பான். உடனே தாத்தாவும் சரி ரொம்ப ஃபார்மலாக வேற எதுவும் பண்ண வேணாம், எல்லாரும் அப்படியே ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படின்ட்டு வேற சொல்வார். எல்லாரும் வேற விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்களாம். உடனே ஹாங்கும் நான் இத்தோட உன்னை மறக்கணும்னு நினைக்கிறேன், குட் பை யோ அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. உடனே
யோவும் வேறு இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பான். வெயிட்டு தாங்க முடியாமல் அந்த லாஃப்லேருந்து உடஞ்சி வேறு அப்படியே அந்த ஃபோட்டோ மேலேயே வேறு ஊந்துருவான். ஐயோ யாரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேறு பயங்கரமாக பயந்துருவாங்க. இத்தோட இந்த எபிசோடு இங்கே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். யோவோட ஃபேஸை ஹாங் பார்த்தாங்களா இல்லையா, யோவை எப்படி தான் இந்த வாங் சமாளிக்க போகிறான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் ஷேர் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்களுக்கு மேலே காலிங் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரெண்ட்ஸ்.